நீ வந்து கலந்து கொண்டாயா? இன்றைக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன், பரிசு பெறுவது முக்கியம் இல்லை என் பிள்ளைகளே, போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம் என்பதை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லை என்ற பாடல் முதல் பரிசு பெறவில்லை. ஆனால் முதல் பரிசு பெற்ற பாடல் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. பாரதியின் செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லை என்ற பாடல் உயிர் வாழ்கிறது. ஆனால் அந்த பாட்டு முதல் பரிசு பெற முடியாமல் தோற்று போன பாடல். பாரதியின் பாடல் தோற்றது, பாரதி ஜெயித்து விட்டார். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று வரவில்லை என்று ஒருபோதும் சோம்பி விடாதீர்கள். இன்று வரவில்லை, நாளை வரலாம். உங்களுக்கு தெரியுமா, சர்க்கஸ்ல யானையை சைக்கிள் ஓட்ட பழகிறானே, காட்டுல சைக்கிள் இருக்கா? யானைக்கு சைக்கிளுக்கு ஸ்நான பிராப்தி இருக்கா? சைக்கிளுக்கு யானைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி சார் யானை சைக்கிள் ஓட்டுது? அந்த ட்ரைனிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சைக்கிளை நிறுத்திடுவான், யானையை பக்கத்தில் நிறுத்திடுவான் ஒரு ட்ரெயினர். அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவான், யானையை இப்படி டச் பண்ணுவான், தொடுவான். யானையை தொட்டுவிட்டு இப்படி சைக்கிளையும் தொடுவான். திரும்பி அந்த யானையை தொட்டுட்டு சைக்கிளையும் தொடுவான். அந்த யானைக்கு ட்ரெயினரை பிடிக்கும். ஏன்னா ட்ரெயினருக்கு சாக்லேட் கொடுப்பான், ஒரு லட்டு கொடுப்பான், அதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கொடுப்பான், காப்பி கொடுப்பான். யானை காப்பி குடிச்சா ரொம்ப சந்தோஷமாக குடிக்கும். அதை எடுத்து அப்படி ஏதோ ஒன்று கொடுப்பான், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று, அது சாப்பிடாத ஒன்று ஐட்டம் கொடுப்பான், அது குஷியாக இருக்கும். அது என்ன புரிஞ்சுக்கும், நாம் சைக்கிளை தொட்டா இவன் நமக்கு ஏதாவது கொடுப்பான் அப்படி கண்டுபிடிச்சு துதிக்கையால் சைக்கிளை தொடும், உடனே ஒரு காப்பி கொடுப்பான். ஓ, நாம் இதை தொட்டா இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னொரு தடவை தொடும். இப்படி ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் இவன் ஓட்டுவான். அப்புறம் அந்த யானையை அதில் உட்காரு அப்படிம்பா, அது செய்யாது, பயப்படும், ஐயோ விழுந்துருவோமே அப்படின்னு தொடாது. ஒரு 2-3 தடவை சொல்லுவான், இதில் உட்காரு 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 உட்காரு. யானை கேட்காது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, யானையை பார்த்து, வேறு நீ இதில் உட்காந்துட்டா உனக்கு லட்டு கொடுப்பேன், நீ இதை ஓட்டலை அப்படின்னா இந்த வார்த்தையை கவனிக்கணும், உன்னோட பேச மாட்டேன்பா. யானையோட அவன் பேசிக்கிட்டு இருக்கான்ல, இனிமே உன்னோட பேச மாட்டேன்பா. அந்த என்டையர் சர்க்கஸ்லேயே யானைக்கு ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். இப்போ இவனு பேச மாட்டேன் அப்படின்னா அது தனிமையில் வாடணும். அது பரிதாபமாக அவனை பார்க்கும், இவனுக்கு பிடிக்கல, நாம் இவன் சொன்னதை செய்யலைன்னா இவனு நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்னு மெதுவாக அந்த சைக்கிளை தொட்டு பார்க்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கும், ஒரு 2-3 தடவை விழும். சார் 6 மாதம் கழித்து ஒரு நாள் அந்த யானை சைக்கிளை ஓட்டிடும். தனக்கு ஸ்நான பிராப்தி இல்லாத சைக்கிளை ஒரு யானையால் ஓட்ட முடியும் என்றால் அறிவுள்ள மனிதனால் பரீட்சைகளை பாஸ் பண்ண முடியாதா? முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்ன? முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றியின் விதை. முயற்சியும் பயிற்சியும் தான். பயிற்சி திருப்பி 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 ட்ரெயின் பண்ணிக்கணும், ட்ரைனிங். முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றியின் விதை. நீ முயற்சி இல்லாதவர்களும் பயிற்சி இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதாக வரலாறு கிடையாது. முயற்சி பண்ணு, எத்தனை முறையானாலும் பரவாயில்லை, பயிற்சி எடுத்துக்கோ, கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம்.